ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலோட ஹீரோயின் கண்மணியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த சீரியல் மத்தியான டைமில் தான் முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரீச்சும் இல்லை, இப்போவும் பெருசாக ரீச் இல்லை. இருந்தாலும் ஈவினிங் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிறனால இதோட டிஆர்பி இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வர ஹீரோ நம்மளுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் தான். தமிழும் சரஸ்வதியும்ல அவர் தம்பியார் நடிச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் இதில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இப்போது இந்த சீரியல் டிஆர்பியில் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் அன்பு கண்மணி இவங்களோட லவ் ட்ராக் ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொன்று பையனோட அம்மா தான் இந்த கல்யாணத்தையே பொய் சொல்லி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத அன்புக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணியோட ஃப்ரெண்டும் ஒரு சில விஷயங்களை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மதுமிதா அவர்கள் கர்நாடகாவில் உள்ள பெங்களூரில் தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட அப்பா அம்மா இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ். இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட்டிவான அன்பான ஃபேமிலி தான் இவங்களோட ஃபேமிலி. இவங்களுக்கு பிடிஎஸ் அப்படின்னா அவ்வளோ இஷ்டமாக. அது மட்டும் இல்லாமல் இவங்க சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆன 90s ரொம்ப பிடிச்ச மெட்டி ஒலி சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? ஏன் அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்டி ஒலி சீரியலை கன்னடத்தில் இப்போது ரீசண்டாக ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீமேக்கில் கடைசி தங்கச்சியாக இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ மெட்டி ஒலி சீரியலில் மக்கள் மனதை கவர்ந்தது. அதில் தமிழில் நடிக்க முடியல, அப்போது எனக்கு ஏஜ் இல்லை அப்படின்னா கூட கன்னடத்தில் ரீமேக் பண்ணதில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதில் நான் நடித்தது எனக்கு ரொம்பவும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போவும் நான் மெட்டியோரி சீரியலில் நடித்தேன் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லுவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசில், அதாவது ஸ்கூல் டேஸில் 10th அப்புறம் நல்லா, ஏன்னா இவங்க நல்லா படிக்கிறாங்க. ஸோ அதனால் கார்டியாலஜி படிக்கணும், அதாவது எம்பிபிஎஸ் படித்து அதுக்கப்புறம் பிஜி கார்டியாலஜி ரிலேட்டட் தான் படிக்கணும், ஹார்ட் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் +2 முடிக்கும் போது அவங்க அதை சேரலாமா அப்படின்னு கேட்கும்போது +2ல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கல்ச்சரல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் நிறையா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களாம். அதனால அவங்களோட மைண்டை அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு. இந்த கார்டியாலஜி அது இதெல்லாம் டோட்டலாகவே மறந்துட்டாங்க. கொஞ்சம் படிக்கிறதுலையுமே கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஜாலியாக, ஏன்னா இதுதான் லாஸ்ட் இயர், இதுக்கப்புறம் எல்லாரும் வேறு காலேஜ் போயிடுவோம் அப்படின்னு நிறைய இது பண்ணனால ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட ரொம்ப ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னா நம்ம ராக்கி பாய் அவர்கள் தான். அதே மாதிரி ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா சாய் பல்லவியை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. டோட்டலாக அந்த டாக்டர் ஆசையை விட்டு போச்சு. அதுக்கு காரணம் ஒழுங்காக படிக்க முடியாதனால +2ல் அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியல. அதனால எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைக்கல. இவங்களுக்கும் அதில் பெருசாக வருத்தம் ஒன்றும் இல்லையா. முன்னாடி அவ்வளோ ஆசை வச்சுருந்தவங்க அதுக்கப்புறம் அதை பற்றியே யோசிக்கலையா. ஏன் நம்ம சினிமாவில் நடித்தா என்ன, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சினிமாவில் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. ஆனால் யார்கிட்ட போய் கேட்கணும், அதை எப்படி ட்ரை பண்ணணும் இதெல்லாம் தெரியலை. அதை பற்றி ஒன்றொன்னா தெரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து அதில் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. டாக்டராக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க டக்குன்னு அப்படியே மாறி எங்கே போயிட்டாங்க அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஆசையே எப்படின்னா, நான் நடிக்கிறது ஒரு ஃபன் ரோலாக இருக்கணும். அது ஹீரோயினாக இருந்தாலும் சரி, காமெடி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஃபன் ரோல் இருக்கணும். அந்த ஃபன் ரோல் எப்படி இருக்கணும்னா, டாக்டர் மூவியில் பிரியங்கா மோகன் வராங்க இல்லையா, அவங்க சிரிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு மக்கள்
மக்கள் சிரிப்பாங்க. அந்த மாதிரி நான் நடிக்கிறது இருக்கணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இன்னும் நடிப்பில் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து இந்த ஒரு பக்கத்துலேயே ஒரு ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு நாள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் போய் கலந்துக்கிட்டதில் எனக்கு 1700 சேலரி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நாள் நடிக்கிறதுக்கே இவ்வளோ சேலரினா கண்டிப்பாக நம்ம சினிமாக்குள்ளே போயிட்டா நம்மளுக்கு நிறைய சேலரி கிடைக்கும், நல்லா இது பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் சிரித்து சிரித்து பேசுவாங்களாம். அந்த சிரிப்பே ஒரு காலகட்டத்தில் நின்று போயிருச்சான். ஏன்னா வந்து பொதுவாகவே ஒரு கோட் வந்து சொல்லுவாங்க, யாரையுமே அவங்க தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க அதையே எப்படி சொல்கிறாங்கன்னா, யாரையுமே இன்ஸ்டா ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணாதீங்க, அப்படி ஒரு தப்பை தான் நான் பண்ணிட்டேன், நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல்னால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து பையன் வந்து இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும்போது நம்மளுக்கு வந்து அது மனசு பயங்கரமாக ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அப்போதான் முடிவு பண்ணேன், நம்ம தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட மட்டும்தான் நம்ம சிரித்து பேசணும். நம்ம தெரியாத எந்த ஒரு தேர்ட் பர்சன் கிட்டையுமே வந்து அவ்வளவா சிரித்து பேசவே கூடாது. அவங்க கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். மற்றபடி அவங்க யார் என்னன்னே தெரியாமல் நம்ம அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 வந்து ஸ்டார் ஷவர்னா அப்படிங்கிற சேனலில் லக்ஷ்மி டிஃபன் ரூம் அப்படிங்கிற ஒரு சீரியல் கொண்டு வந்தாங்க. இதில் எப்படி கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, ரோல் இவங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. அதாவது அகாடமிலே ஃபஸ்ட்டு, அவங்க ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு காலேஜ் லெவலில் என்ன பண்ணலாம், பெரிய இதாக பண்ணணும், எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த திருமணம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் போய் அதை இது பண்ணால் அவங்க மாமனார் மாமியார் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ அதிலிருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வந்து அவங்க படிக்கிறாங்களா இல்லை இது பண்ணுறாங்களாங்கிறது தான் அதோட ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 18 அப்படிங்கிற ஒரு மூவிலாம் நடித்தாங்க. தமிழில் ஏதாவது நம்ம நடிக்கணும் அப்படிங்கும்போது தான் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் கண்மணி அன்புடன். கண்மணியாக நடிக்கிறது, சாரி கட்டிட்டு, என்ன மிடில் கிளாஸ் பொண்ணு தான், ஆனால் அன்பு வந்து பணக்கார வீட்டு பையன். அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படியாவது கண்மணியை இந்த குடும்பத்தில் மருமகள் ஆக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்திருக்கு. ஏன்னா அது வந்து அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு, வீட்டுக்கும் நல்லா பார்த்துக்கிடுவா அப்படிங்கிற எல்லா ஒரு ஆசையோடையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இதை பொய் இது பண்ணி இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பொய் இப்போ தான் தெரிய வருது. அன்பு அவங்க அம்மா மேலே அதிக பாசம் வச்சுருக்கிறதுனாலயே அதையும் மன்னிச்சு கண்மணியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு லவ் ட்ராக் தான் வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. மதுமிதா ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இவங்களோட ஃபேஸ்க்காகவே வந்து நிறையா ஃபேன்ஸ் இப்போ வந்துட்டாங்க தமிழில். இன்னும் நிறைய சீரியல் அடுத்தடுத்து விஜய் டிவியே இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் இவங்க 2 பேருமே நல்ல பேராக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் அன்புக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு இவங்க வந்து கண்மணி வந்து சிங்கிள் தான். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.